Okay, good morning, brothers, sisters, and friends. காலை வணக்கம் சகோதர சகோதரி மற்றும் நண்பர்களே. Yeah, just missed this fellowship for last 2 weeks. Went to different conference and meeting. So I'm glad we could see all of you this morning. கடந்த 2 வாரங்களாக வேறு சில கூட்டங்களுக்கு நான் சென்றிருந்ததால் இந்த அற்புதமான இந்த அந்யோன்யத்தை நான் இழந்தவனாக இருக்கிறேன். I'm happy. I'm glad to meet all of you. திரும்பவும் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். Amen. And also want to a couple of people here visiting the newly wedded couple Vijay Joseph and Divya. Let's please stand up. Last week they got married. இந்த நேரத்திலே புதிதாக திருமணமாக விஜய் ஜோசப் மற்றும் திவ்யா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். Okay, please sit down. தயவுசெய்து அமருங்கள். And she's from Madurai. We all know Vijay Joseph. Last week, it was like wonderful time being there in the wedding, and both the families were very supportive. Great to see them attending. Today is the first Sunday service for you? Okay, it's the first Sunday service they are here. Happy. இங்கு திவ்யா சகோதரி அவர்கள் முதலிருந்து இருக்கிறார்கள். 2 குடும்பமாக சேர்ந்து ஒற்றுமையாக அந்த திருமணத்தை நடத்தியது மிகுந்த அழகாக இருந்தது. இன்று முதலாவதாக சேர்ந்து அவர்கள் இந்த ஆராதனை பங்கு கொள்கிறார்கள். Amen. And also we have sister Kokila from Madurai visiting with her family, so welcome her also. சகோதரி கோகிலா அவர்கள் குடும்பத்துடன் இன்று மதுரையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவங்களையும் நாம் வரவேற்போம். Amen. Great. Of course, thank you for praying for my mom, and she's better. Yesterday surgery got over. She's still in the hospital. Thank you for praying. She's doing well. அது மாத்திரமில்லாமல் நான் நிச்சயமாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய தாயாருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டீர்கள். அவர்கள் இப்பொழுது குணமடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Amen. So last week, I just saw that. Of course, we were not here. Many people sick couldn't come to service last Sunday. கடந்த வாரம் நிச்சயமா நாம் இங்கு கூடவில்லை. நம்ம இங்க தான் கூடணும், நான் வரவில்லை. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சண்டே நிறைய பேர் சிக்காக இருந்தாங்க. ஐ saw that lot of people missed because நிறைய பேர் சிக்காக இருந்தாங்க. And even this week I heard a lot of people are sick, admitted in the hospital, surgery, treatment, நிறைய கேள்விப்பட்டுட்டே இருந்தேன். அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். I just thought as a church, just take 1 minute, pray for those people. Like நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்டில் ப்ரே பண்ணுறதுக்கு. If possible, feel free to kneel down and pray for those who are sick. இந்த வீக் நிறைய பேர் சர்ஜரி கோ த்ரூ பண்ணியிருந்தாங்க. நிறைய மினிஸ்ட்ரீஸில் நிறைய ஓல்டர் பீப்புள் பிகேம் சிக். ஸோ அவங்க எல்லாருக்காகவும் உங்களுக்கு யாரெல்லாம் நினைவில் இருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஜஸ்ட் டேக் 1 minute or maximum 2 minutes. இங்கே இருக்கிற எல்லாரும் தான். ஸோ நம்ம எல்லாருமே பாசிபிள் நீல் டவுன், இல்லைனா இட்ஸ் நாட் கம்பல்சரி. லெட்ஸ் டேக் மினிட் டைம். மெனி பீப்புள் இங்கே இருக்கிற நிறைய பேரும் சிக்கு. சாமும் சரவணும் தான் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. நான் சர்வீஸ் வந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். க்ளோரியை கூட்டிகிட்டு வந்தால் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவோம்.
Jesus' name, Amen. Thank you, brothers and sisters. நன்றி சகோதர சகோதரிகளே. Please do continue to pray for those who are sick and need help. யாருக்கு தேவை இருக்கிறோ அவங்களுக்காக நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். Please do reach out to them. அவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். Amen. I just want to appreciate some of the sisters from campus. They have a campaign like those who are free in the morning and waiting to join college, and those who have free time holiday. So they all joined together. Along with the Hema sister, came up with a plan, and they have every day campaign, studying the Bible, inviting people, attending meetings. So that's something very inspiring. Appreciate Hema sister. Morning she just travels and meets the girls and encourages, and appreciate her doing that. இந்த நேரத்தில் இந்த கல்லூரி மாணவர்கள் சகோதரி ஏமா அவர்களோடு சேர்ந்து அவர்கள் படிக்கிறவர்கள் விடுமுறை இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவாக காலையில் அவர்கள் கூடி அவர்கள் நிறைய காரியங்கள் செய்தார்கள். வேதாகமம் படித்தார்கள், சிலரை சென்றடைந்தார்கள், பார்க்க முடியாதவர்களை அவர்களை சென்று போய் பார்த்தார்கள். ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார்கள். அவர்களை நாம் பாராட்டுவோம். And also I heard last week they invited 750 people. கடந்த வாரம் 750 பேரை அவர்கள் அழைத்திருக்கார்கள் என்று கேள்விப்பட்டேன். Amen. So it was great to see my daughter also kind of experiencing evangelism and follow. Even this morning she was saying, this person said coming, this person said later she will come. Like I could see that, productively the girls are using the time. என்னுடைய மகள் கூட பார்க்கும் பொழுது அவ்வளவு பேர் நிறைய பேரை அழைக்கும் பொழுது அதை குறித்து மிகுந்த உற்சாகப்பட்டார்கள். காலையில் கூட இவர்களை போய் பார்க்க வேண்டும், இவர்களை அழைக்க வேண்டும், இவர்கள் வருகிறார்கள் என்று அவர்களுடைய அந்த நேரத்தை அவர்கள் ஊழியத்திற்காக எப்படி உபயோகப்படுத்தினார்கள் என்று பார்க்கும் மிகுந்த சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிறது. So maybe randomly யாருனா கேர்ள் யாருனா ஒருத்தர் கேம்பஸ்ல இருந்து, would you like to share from there wherever you are? யாருனா ஒருத்தர், how it is helping you or benefiting you, your experience? Yes, one person. Anyone? Okay. Yes. Go ahead, Mercy. Come on.
வண்டர்ஃபுல், ஆசம். இந்த கேம்பெயின் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணது தெரிஞ்சிருக்கும். எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ப்ரிப்பரேஷனே இல்லாமல் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இவ்வளோ நேரம் ஷி ஷேர்ட் நோ. அதுதான் எனக்கு ரொம்ப வந்து ஐ saw that the training வந்து இந்த இடத்துல கொண்டு வந்தது. We didn't even prepare her, tell her, எதுவுமே சொல்லலை நான். But it's so clear what she wanted to communicate. She communicated. Great job, Mercy, and the rest of the sisters. Wonderful. Brothers are busy working part-time, full-time, night-time, so they will come back. ஒரு வேலையிலே சொல்லுங்க சிஸ்டர். ஆமாம், நோ டைம், எல்லா டைமும் they are utilizing. சகோதரர்கள் வேலையாக இருக்கிறார்கள். பகுதி நேர வேலை, முழு நேர வேலை, சில நேரம் வேலை, இது போன்று இருக்கிறார்கள். சில பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு கன்சர்னாக இருக்கு, எதுவுமே செய்யாமல். ஓகே, amen. So let's get into the scriptures. I hope every day we are reading this promises of God, and I hope something you are able to learn. Thank you for the brothers and sisters faithfully posting every day in the WhatsApp group. Awesome. நான் விசுவாசிக்கிறேன், தினமும் அந்த ஆராதனை தொகுப்புகளை காலையிலே நீங்கள் அனைவரும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், படிக்கிறீர்கள். நிச்சயமாக அதை சகோதர சகோதரர்களை தொடர்ந்து அதை அனுப்பி கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரன் பாராட்டுகிறேன். நாம் இன்னும் தொடர்ந்து அதை ஆராதனை செய்வோம். Amen. The title of my message is One More Time. என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்னும் மீண்டும் ஒரு முறை. One more. மீண்டும் ஒரு முறை. There is a difference between one more and once more. வித்தியாசங்கள் இருக்கிறது. மேலும் ஒன்று, மீண்டும் ஒரு முறை என்பதற்கு. One more means you might get once, you may not get it second time, or you may not get it on the third time. You might not get second time also, you may not get also. நீங்கள் இன்னொரு முறை, அதாவது திரும்பவும் அது ஒரு முறை தான் கிடைக்கும், மீண்டும் அது கிடைக்காமலும் இருக்கலாம். Correct. Once more means it is available, like a song. Once more, once more, once more. It's a repetition. Basically, you repeatedly, you can hear, you can get, you can eat. I love this food. Once more I'll eat this, taste this food. I love this movie. Let me watch once more. I love this song. Let me hear once more. That's a different. Once more means it is available. You can use it any number of time, or you can take it or feel it, eat or enjoy any number of time. மீண்டும் ஒரு முறை என்று வரும் பொழுது அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் திரும்பவும் அதை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை அதை கேட்க வேண்டும், மீண்டும் ஒரு முறை அதை செய்ய வேண்டும், மீண்டும் அதை பெற வேண்டும். அது எப்பொழுதும் தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எப்போ வேண்டுமோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் மீண்டும் ஒரு முறை. But one more time, one more chance and one more opportunity. இன்னும் ஒரு முறை வாய்ப்புகள், இன்னும் ஒரு காரியங்கள், இன்னொரு நேரம், இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு வாய்ப்பு. It's a powerful reminder of God's mercy, grace and the possibility of transformation. தேவனுடைய அது வந்து தேவனுடைய இரக்கம், கிருபை, நாம் மறுரூபமாக முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறாக அது இருக்கிறது. Let's read Let's read Psalms 103 verses 10 and 11. நாம் சங்கீத புத்தகம் 103 அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11 வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 103 10 மற்றும் 11. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஆமென். Amen. Even in despair, God's love gives us one more hope. இங்கு தேவனுடைய அன்பானது நமக்கு மேலும் ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. Hope can be found even in the ruins of failure. நம் தோல்விகளில் கூட நமக்கு நம்பிக்கை என்ற காரியம் கிடைக்கும். Because we know that God's compassion are new every morning. நமக்கு தெரியும் தேவனுடைய அந்த மனதுருக்கமானது ஒவ்வொரு நாள் நமக்கு இருக்கிறது என்று நம் காலையில் நாம் புரிந்து We need கொள்வோம். to understand that our hope is rooted not in our circumstances but in His character of God.
நமக்கு அந்த நம்பிக்கை என்பது நம்மளுடைய சுற்றுச்சூழல் காரியங்கள் மூலமாக கிடையாது, மாறாக தேவனுடைய அவருடைய அந்த குணாதிசயத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. Amen. So we see in the Bible, people, many of them got one more opportunity, one more time, one more chance for them to do what is right. They bounce back. God gave them one more opportunity for them to repent and restore back. நமக்கு தெரியும் வேதாகமத்திலே சில பேருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் செய்த காரியத்திலிருந்து அவர்கள் மாறுவதற்காக மீண்டும் ஒரு வாய்ப்பானது நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. We all know Adam and Eve. நமக்கு தெரியும் ஆதாம் ஏவாள். They were rescued from the sinful condition. Adam and Eve were clothed with the garment. God gave them one more life. அவர்கள் ஆதாம் மற்றும் ஏவாள் தேவன் அவர்களுக்கு வஸ்திரங்களை அவங்களுக்கு கொடுத்தார், அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தார். Cain, we know that despite murdering his own brother Abel, God grants Cain a second chance by allowing him to start a new life. காயின் பார்க்கும்போது அவருடைய சொந்த சகோதரரை அவர் கொலை செய்தவராய் இருந்தார், ஆனால் தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்து அவருக்கு வாழ்க்கையாக கொடுத்தார். He went to a different land, different location to restart his life. அவர் வேறொரு இடத்துக்கும் வேறு நகரத்துக்கும் சென்று அவருடைய வாழ்க்கையை புதியதாக ஆரம்பித்தார். தாவீது, we know that despite his sin with Bathsheba, we know that how God offered forgiveness, how he was restored to life. தாவீது பெத்ஷெபாவுடன் எப்படி அவர் பாவத்திலே விழுந்தார், அதற்கு பிறகாக அவருக்கு மீண்டும் மனம் திரும்பி வாழ்கிற வாழ்க்கையை தேவன் அவருக்கு கொடுத்தார். God spoke to Jonah once, again second time with the same message. Nineveh repented. யோனாவின் மூலமாக தேவன் அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார், மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நினிவே பட்டணமானது மனம் மாறியது. We all know that Peter's denial of Jesus. நமக்கு தெரியும் பேதுருவிட மறுதலிக்கிறது. That shows that God's ability to forgive and continue using individual despite their weakness and failures. நமக்கு இதனால் புரிகிறது, மக்களுக்கு அவர்களுடைய பலவீனங்கள் அவருடைய தோல்விகள் இருந்தாலும் தேவன் அதிலிருந்து அவங்களுக்கு மீட்டு அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். And we know that the story goes, the prodigal son, the father's love, how he welcomes him back. நமக்கு தெரியும் தொலைந்து போன அந்த குமாரன், அவன் தொலைந்து போய் அவர் எல்லாம் சீரழித்து விட்டு வந்தாலும் அவருடைய தகப்பனார் அவரை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இருந்தார். And we know the doubting Thomas. நமக்கு தெரியும் சந்தேகப்படுகின்ற தோமா. We know the man with 38 years of invalid. நமக்கு தெரியும் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த பெண். Lazarus restored to life. லாசரு உயிர்விட்ட லாசரு. And apostle, almost all apostles fell away. கிட்டத்தட்ட எல்லா அப்போஸ்தலருமே வெளியே சென்றவர்களாக இருந்தார்கள். The story goes on and on. I just picked up very few. There are so many people got one more opportunity, one more chance, one more privilege, one more time for them to bounce back, do what is right. இது போன்று பல கதைகளுக்கு பல பேர் அவருடைய வாழ்க்கையில செய்த தவறுகளிலிருந்து மேலும் ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டது. அவர்கள் இழந்தார்கள், திரும்ப மீண்டும் அவர்கள் புதுப்பிக்கிறதுக்காக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. What these stories is trying to tell us. இந்த கதையானது நமக்கு என்ன சொல்ல இருக்கிறது? That shows that God's mercy and forgiveness is evident. தேவனுடைய இரக்கமானது, அது அவருடைய மன்னிப்பானது நமக்கு கண்களுக்கு நேராக அவைகள் இருக்கிறது. The Bible consistently showcases God's willingness to forgive and offer second chances even for significant sins in our life. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்கள், தெரிந்தும் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் இருந்தும் கூட வேதாகமத்தில் நாம் காண்கிறோம், நமக்கு ஒரு வாய்ப்பை மன்னிப்பை கொடுத்து அதிலிருந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி மாறுவதற்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கிறது. The power of reconciliation, when you get one more time, one more opportunity, that shows the power of reconciliation. நமக்கு ஒப்புரவு என்ற காரியங்கள், நாம் அந்த தவறுகள் விழுக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டும் நாம் ஒப்புரவாகிற காரியங்களை கொடுக்கிறார். These stories that we saw, all the people in the old in the Bible, they demonstrate the possibility of restoring broken relationships and finding a new beginning through repentance and faith. இந்த கதைகள்லாம் நமக்கு என்ன வருது அப்படின்னா சொல்லக்கூடியதா இருக்கு, உடைந்து போன ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கும் மனம் திரும்புதல் இருக்கிறதுக்கும் விசுவாசம் இருக்கிறதுக்கும் நம்மளை அழைக்கக்கூடியதா இருக்கு. அதுதான் the power of reconciliation. And of course the ongoing nature of God's grace, we see that. நமக்கு தேவனுடைய அந்த கிருபை இருக்கக்கூடிய இயற்கையான காரியங்கள், இயற்கையான அவருடைய கிருபை. God's grace is not a one time event.
We all know that, but an ongoing provision for all of us. தேவனுடைய அந்த கிருபை என்பது ஒரு முறை மாத்திரம் அவைகள் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. Offering opportunities for us to grow, transform, even throughout our life, we need His grace. நமக்கு இந்த வாய்ப்புகள் என்பது பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கூடிய வளர்ச்சியும் சரி, நம் மறுரூபமாக்குவதும் சரி, நமக்கு தொடர்ந்து தொடர்ந்து நமக்கு அந்த வாய்ப்புகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். So whenever you read in the Bible the second chance, one more opportunity, one quality is significant: humility and faith. நமக்கு இது போன்ற வாய்ப்புகள் என்ற காரியங்கள் நமக்கு வரும்பொழுது ஒரு முக்கியமான விடயம் அதிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், If you know those, yeah. தாழ்மை and விசுவாசம் என்ற காரியமாக இருக்கிறது. So those people, they admitted, they acknowledged their failures, and they were seeking forgiveness. They trusted God completely and restored back. God guided them. இது போன்ற இடப்பட்ட அந்த மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய தவறுகளை அவர்கள் அறிந்து கொண்டு அதை ஒப்புரவாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மனம் திரும்பி அந்த கொடுக்கப்பட்ட காரியத்தை மீண்டும் கொடுத்த காரியத்தை திரும்ப ஏற்றுக்கொண்டவர்களாக We'll read 4 incidents in the Bible scriptures that will teach us, how we need to value when we get one more opportunity, when we get one more privilege to do what is right, how our attitude needs to be. நமக்கு இங்கு 4 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு என்று வரும்பொழுது எப்படி அதனை மதிக்க வேண்டும், எப்படி அதனை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கு உதாரணங்களை பார்க்கலாம். Let's read Luke chapter 13 verses 6 to 9. லூக்கா புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 6 இலிருந்து 9 வரை நாம் காணலாம், படிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆமென். Amen. One more chance, one more opportunity. God provides opportunities for growth, obedience and purpose. தேவன் நமக்கு மேலும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு வாய்ப்பு, மறுபடியும் ஒரு வாய்ப்பை தருகிறார். எதுக்குன்னா நம்முடைய வளர்ச்சிக்கும், நம்முடைய கீழ்ப்படிதலுக்கும், நம்முடைய நோக்கத்துக்கும் தேவன் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவரா இருக்கார். இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங் ஃபைண்டிங் எ ஃபிக் ட்ரீ இன் தி வினியர்ட். நீங்கள் இந்த திராட்சை தோட்டத்திலே இந்த அத்திமரம் என்பது காண்பது என்பது மிகவும் அபரிவிதமாய் இருக்கும். That's how our life. We are strange people in the world. God handpicked each and every one of us individually. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் உலகமானது வேறு விதமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியிலே நம்மை தேவன் தேர்ந்தெடுத்தவராக இருக்கிறார். We could see the unfruitful tree here in the vineyard. இங்க திராட்சை தோட்டத்திலே பார்க்கும் பொழுது கனி கொடுக்காத அந்த அத்திமரத்தை நாம் காண்கிறோம். The parable of this fig tree illustrates God's patience and willingness to give one more chance, one more opportunity for growth and fruitfulness. இந்த அத்திமரத்திலே இந்த கனி கொடுக்காத இந்த ஓமையானது நமக்கு தேவன் மேலும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நாம் கனி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அது ஓமையை கொடுக்கிறதா இருக்கிறது. In this parable one message is evident. God looks for fruit. It's very clear. இந்த ஊமையிலே நாம் காணக்கூடிய விஷயம் என்னென்றால் தேவன் இதிலிருந்து என்ன நமக்கு சொல்கிறார் என்றால் நம்மிடத்திலிருந்து அந்த கனியை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். God looks fruit in all our lives. Something we have to produce. தேவன் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த கனியை அவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். The fruit of our life shows what kind of person we really are. Of course we read the Bible, we know that clearly. நாம் வேதாகம் படிக்கிற நமக்கு தெரியும் நாம் அந்த கனியை ஏற்படுத்துகிறோம் என்றால் நம்மளுடைய நடவடிக்கை தான் அவைகளாக இருக்கிறது. And of course we know that the apple tree will bring forth apples, not watermelons. இங்க நமக்கு தெரியும் ஆப்பிள் மரங்கள் அது பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் தான் வரும். எது வராது? தர்பூசணி வராது. ஓகே, great. Bible in this passage it says a certain man. Jesus was trying to explain the parable, the certain man illustrating God himself. இங்கு இந்த ஓமையில சொல்லுகிற அது ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார். அவர் அதனை பேசுகிறவராய் இருக்கிறார்.
When God planted a tree, He never left the tree alone. இங்கு தேவன் அந்த அந்த மரத்தை நடும் பொழுது தனியாக அவர் நடக்கவில்லை. He gave it special care. அதுக்கு சிறப்பான ஒரு ஒரு அரவணைப்பு கொடுத்தார். And when God shows special care for someone, it may feel to them like they are surrounded by many things. Like, of course, it protected, sunlight, water, manure. You see that, you name it. நீங்க தேவன் ஒரு சிறப்பான ஒரு நோக்கத்தை ஒருக்கு கொடுக்கிறார் என்றால் அதை சுற்றி பல காரியங்கள் இருக்குது. நீங்க அதில் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒளி, தண்ணி, அதுக்கு தேவை மண், இது போன்ற பல காரியங்கள் கூட அதில் இருக்கலாம். எல்லாமே. Nobody can say I became disciple but I am alone. Nobody is there to help me. Nobody is around me. Nobody telling me what to do. Nobody is teaching me what is right. No excuse for us. இங்க நாம் சொல்ல முடியாது நான் சீடராய் மாட்டேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு போதிக்க யாருமே இல்லை, என்னை சுற்றி யாரும் இல்லை. நாம் எந்த ஒரு சாக்கு போக்கும் இது போன்று நாம் சொல்ல முடியாது. Uselessness invites disaster. நாம் செயல்முறைப்படாமல் இருப்பது நமக்கு அழிவை ஏற்படுத்தும். பிரயோஜனப்படாமல் நாம் இருப்பது. என்னால என்ன பிரயோஜனம்? நான் வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்? என்னால என்ன பயன் இருக்கு? Sometimes we all think, right? Many people commit suicide. What is the use? I gave up. என்னோட ஹோப்பை நான் இழந்துட்டேன். அப்படிதான் நிறைய பேர் இந்த உலகத்தில் லைஃப்பை முடிச்சுப்பாங்க. பட் டிசைப்பிளாக நாம் இருக்கும்போது we should be useful. Maybe you're not coming to the stage and singing song, preaching, but you can make an impact. You can. You need to see yourself how you can be useful for the kingdom. நாம் ஒருவேளை நமக்கு அந்த ஊழியம், நான் இங்கு வந்து பாடல் பாடவில்லை, இல்லை நான் போதிக்கவில்லை, இந்த ஒரு காரியம் நான் செய்யவில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விதமாக நம்மளுடைய ஊழியத்தின் காரியங்கள் நாம் பிரயோஜனப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். If something only takes, it cannot survive. ஏதோ ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றால் அது போராடுவதற்கு போதுமானதாக இராது. நான் பெற்றுக்கொள்றதாக மட்டுமே நான் இருந்தேன் என்றால் என்னால் சர்வை ஆக முடியாது, வாழ முடியாது. இமேஜின் இந்த மரம் வந்து ஃபிக்ட்ரி, இமேஜின் திஸ் ஃபிக்ட்ரி வாட்டர் எடுத்துக்குது, உரத்தை எடுத்துக்குது, தோட்டக்காரர் பராமரிக்கிறாரு, சன்லைட் எல்லாமே எனக்கு கொடுங்க 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 கொடுங்க, ஆனால் ஃப்ரூட் மட்டும் கேட்காதீங்க. ரைட்? ஜீசஸ் சேயிங் ஐ வில் கிவ் ஒன் மோர், இன்னும் ஒரு வருஷம் பார்ப்பேன். நான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது டிசைப்பிளாக நம்ம இருக்கும்போது. When I come to church, you give me, but don't expect from me. Give me love, give me care, give me attention, but I will not give anything back. But that is not the right way of living a discipleship life. நாம் சபைக்கு வரும்போது என்னிடத்திலே எனக்கு கொடுங்க, அன்பை கொடுங்கள், எனக்கு இதை கொடுங்கள் என்று நாம் கொடுங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நாம் திரும்ப நாம் கொடுக்காதவர்களாக இருக்கிறோம். அது சரியான காரியம் இல்லை. யார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க தெரியுமா? ரிசீவர் இல்லை, கிவர் தான். If you see happy people in the church, they will be giving all the time. Maybe they are not proclaiming I am giving அப்படின்ட்டு, பின்னாடி நிறைய கொடுத்துட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய மணி, அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய டைம், அவங்களுடைய எனர்ஜி, அவங்க ஒருத்தவங்களுக்கு என்கரேஜ், எனிதிங், இட் கேன் பி எனிதிங். கிவிங் பீப்புள் ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஜாய்ஃபுல் பீப்புள். ரிசீவர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆல் த டைம் கம்ப்ளைண்ட், கிரம்பிள். கொடுக்கிறவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் பெருகவை பார்க்கும்போது எப்பொழுதுமே குறை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். காட் வந்து 40 இயர்ஸ் மன்னா கொடுத்தாரு, அவங்களுக்கு ஃபுட்டு, மீட்டு கொடுத்தாரு, ஹாப்பியாக கொடுத்தாரு. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கிரம்பிள் ஐ வில் பி கிவிங், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் கிவிங், ஐ எம் ஜெனரஸ், ஐ எம் கம்பேஷனேட், ஐ வில் கிவ். ஆனால் வாங்குறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டெய்லி மன்னா இல்லைன்னா மன்னா, ஐயோ இதுனா மன்னா, வேற ஒன்றுமே இல்லையா? ஸோ அந்த ஆட்டிடியூட் தான் நம்ம போவோம். ஸோ ஐ ஃபீல் லைக் எ கிறிஸ்டியன் லைஃப் இட்ஸ் ஆல் அபவுட் கிவிங், நாட் அபவுட் ரிசீவிங். இஃப் யூ ஹாவ் டு பேர் ஃப்ரூட், யூ ஷுட் பி திங்கிங் ஹவு ஐ கேன் ஹெல்ப், ஹவு கேன் ஐ கிவ். திங்க் ஆல் த மோர் வாட் கேன் ஐ கிவ், ஹவு கேன் ஐ கிவ், நாட் வாட் கேன் ஐ எக்ஸ்பெக்ட், வாட் கேன் ஐ கெட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் என்ன கொடுக்க முடியும், என்னால் என்ன கொடுக்க முடியும், என்னிடத்தில் என்ன காரியங்கள் இருக்கிறது, எந்த விதத்திலாம் நான்
உபயோகமாக இருக்க முடியும், எந்த விதத்தெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாக நம்மளுடைய சிந்தனையா இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கொடுப்பதாக இருக்கிறது. Amen. God gives second chances. Definitely He will give. தேவன் இரண்டாவது வாய்ப்புகள் நிச்சயமாக அவர் கொடுக்கிறவராக இருப்பார். It depends on our humility and faith. அது நம்மளுடைய தாழ்மையும் நம்மளுடைய விசுவாசத்தை சார்ந்ததாக இருக்கிறது. There is a final chance for all of us. நம் அனைவருக்குமே கடைசி வாய்ப்பு என்பது இருக்கிறது. The fruitful fig tree is given one more opportunity to bear fruit. நம்ம அந்த கனி கொடுக்கக்கூடிய அந்த அத்திமரமானது கனி இல்லாத அத்திமரமானது அது கனி கொடுப்பதற்காக மேலும் ஒரு வாய்ப்பானது கொடுக்கப்பட்டது. God's patience gives us time to grow and become fruitful. தேவனுடைய அந்த தாமதம் என்ற காரியம் நாம் கனி கொடுப்பது அதற்காக இருக்கிறது. தேவனுடைய பொறுமை எதற்காக? நாம் மாறி தேவனுக்கு கனி கொடுக்கணும்ன்றதுக்காக. One more character will read John chapter 8 verses 10 and 11. நாம் யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11 காணலாம். Since we know the story, we are not reading this entire story. I picked up only 2 verses. இந்த முழு அதிகாரம் நமக்கு தெரியும், நம்ம அந்த கதை தெரியும், அதனால் அதிலே ஒரு சில வசனம் நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். Amen. Here we could see one more hope. இங்கு மேலும் ஒரு நம்பிக்கை என்பது, one more hope, new life. மேலும் ஒரு நம்பிக்கை, ஒரு புதிய வாழ்க்கையாக இருக்கிறது. Here we could see Jesus stoop down is a low posture. He was trying to write something on the ground. இங்கு நாம் காணுகிறோம், நாம் இயேசு ஆனது கீழே குனிந்து ஏதோ ஒன்று வரைந்து கொண்டிருக்கிறார். It really identifies, Jesus identifying himself with the humiliation of that woman. இங்கு அந்த பெண்ணில் உள்ள ஏதோ ஒரு தாழ்மையானது இயேசு புரிந்து கொள்கிறார். And same thing now Jesus, He identified all of us when we were in our low position. நாம் நம்மளுடைய தாழ்மையான ஒரு சூழ்நிலை நாம் இருக்கும் பொழுது நாம் அதை தேவன் இயேசு நம்ம அதை புரிந்து கொள்கிறார் பார். Even in our low condition, our lonely time, when we were in our own shame, hurt, Jesus reached out to us the way we were. நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது, நாம் வெட்கப்பட்டு இருக்கும் பொழுது, நாம் கீழாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அதனை புரிந்து கொண்டவராய் இருப்பார். Instead of passing a sentence upon the women, Jesus passed a sentence upon his accusers, people around him. அந்த பெண்மணிக்கு அவர் வார்த்தைகளை சொல்லாமல் அவளை குற்றப்படுத்தி சுற்றி இருந்த அந்த மக்களிடத்திலே அவர் அந்த சொல்கிறவராய் இருந்தார். Jesus never said don't execute her. இயேசு அங்க சொல்லி அவரை தண்டியுங்கள் என்று சொல்லவில்லை, தண்டிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை. But he simply demanded the justice and fairly, righteously this should be handled. ஆனால் நீதியாக சரியான விதமாக இதனை கையாள வேண்டும் என்பதாக அவர் சொன்னார். Jesus want to completely calm the situation. He just completely drew the attention of everyone, so he started writing something on the ground. So everybody, instead of focusing on the women, everybody started focusing on the Jesus, because the highlight is Jesus. They want to accuse Jesus, so he drew the attention of everyone. அங்கு பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே எல்லாருமே அந்த பெண்ணை குற்றப்படுத்தி கொண்டு அவளை நோக்கி தான் இருந்தார்கள். ஆனால் இயேசு என்ன பண்ணியிருந்தார், இங்கே வரைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் அந்த பெண்மணி மீது இந்த நோக்கம் மாறி இயேசுவை நோக்கி அந்த நோக்கமானது அங்கு வரக்கூடியதாக இருந்தது. Jesus did everything in the situation to make things less tense, not more tense. இங்கு அந்த சூழ்நிலை எல்லாமே அது குறைக்க வேண்டும் என்பதாக அவர் செய்தார். மேலும் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மை அங்கு அதிகப்படக்கூடாது என்று நினைத்தார். I was just reading this. It was so interesting. They knew the thrill of exercising power to condemn, but Jesus knew the thrill of exercising the power to forgive. அங்கு அவர்களுக்கு காரியங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த பலமானது அந்த பெண்மனை சபிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு பார்க்கும்போது அந்த பெண்மணியை மன்னிக்க வேண்டும் என்பதாக அவர் இருந்தார். Amen. அது இங்கிலீஷ்ல இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இது தமிழ்ல சொல்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அவங்க எல்லாரும் வராங்க. ஜீசஸை அட்டாக் பண்ணும், இந்த பெண்ணை கண்டம் பண்ணி சாகடிக்கணும். ஒரு த்ரில்லிங் எக்ஸைட்மெண்ட். எதுக்கு? டு பிராக்டிஸ் த லா அண்ட் கில் திஸ் விமன். ஆனால் அதே ஸ்பிரிட்ல ஜீசஸ் என்ன பண்றாரு, ஒரு த்ரில்லிங்கான அவருடைய பவர்ல ஃபர்கிவ்னஸ் காமிக்கிறார்.
அதுதான் நம்ம எல்லாருமே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Amen. So Jesus sent her away with a call to stop her sin, and he sent her away without ever approving or accepting her sin. Jesus never accepted or approved her sin. He told her stop sinning. இயேசு அங்கு அந்த பெண்மணி செய்த அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்ன செய்தார் என்றால், இந்த பாவத்தை நீ தொடர்ந்து செய்யாதே என்று அந்த பெண்ணிடத்தில் சொல்லி அனுப்பினார். Stop your sinful habit. That means no more of returning to your old life. நீ அந்த பாவத்தை செய்வதை நிறுத்து என்று சொன்னார். அதற்கு என்னவென்றால், இதுவரை செய்த அந்த பாவத்தை இனி செய்யாதே என்பதாக இருக்கிறது. Let's read the third one. மூன்றாவது நாம் காணலாம். Luke chapter 23 verses 39 to 43. லூக்கா புத்தகம் 23ஆம் அதிகாரம் வசனம் 39 முதல் 43 வரை. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். Amen. One more life for the hopeless, helpless. நம்பிக்கை இல்லாத, வழி இல்லை என்று நினைக்கிறவர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். And Matthew and Mark, both the writers says that these both criminals mocked at Jesus. இந்த மத்தேயு மார்க் இருவருமே இந்த இரண்டு குற்றவாளிகளும் அவரை சபித்தார்கள், அவர்களை கேலி பண்ணினார்கள் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். And later in Luke, if you read, the criminal, he decided to change, he decided to repent. லூக்கா புத்தகத்திலே பார்க்கும்போது அதில் இருந்த அந்த ஒருவர் அதில் மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பப்பட்டார். We could see, Jesus answered the second criminal far beyond his expectation. He expected something else, but Jesus offered him something else. இங்கு அந்த குற்றவாளியிலே ஒருவன் வேறு காரியத்தை அதாவது காரியங்களை எதிர்பார்த்திருக்கலாம், ஆனால் அதற்கும் மேற்பட்ட ஒரு காரியத்தை இயேசு அவருக்கு கொடுக்கிறார். The thief on the cross had some distance time in mind, but Jesus told him today. He just said today. அந்த அந்த குற்றவாளிகளை ஒருவன் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நேரத்தை குறிப்பிட்ட, இந்த நேரமாக இருக்கும் என்பதாக அவன் நினைத்தான். ஆனால் இயேசு சொன்னார், இன்றே என்று அவர் சொல்லியிருந்தார். The thief on the cross asked only to be remembered. Jesus, you just remember me, that's all. But Jesus said, you will be with me. Forget about remembering. You will be with me. அந்த கள்ளன் ஒரு பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் என்றுதான் அவன் கேட்டான். ஆனால் இயேசு சொன்னார், இன்றே என்னோடு இருப்பாய் என்று சொன்னார். And the thief said, he just said only about the kingdom. When you come in your kingdom, remember me. But Jesus said, I will promise you paradise. இங்கு அந்த கள்ளர் பார்க்கும்பொழுது, நீங்கள் பரலோகம் வரும்பொழுது என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். ஆனால் இயேசு சொன்னார், நீ இன்றே என்னோடு பரதேசில் என்று சொன்னார். That's what God does to us. That's how Jesus did to us. You and me cannot even think or imagine what God has been stored for all of us. It is beyond our understanding, beyond even our expectation. இதுதான் இயேசு நமக்காக செய்யக்கூடியவராக இருப்பார். தேவன் நமக்காக ஆயத்த பண்ண காரியங்கள் நாம் நினைக்கிறதுக்கு மேலாக தேவன் நமக்காக தயார் செய்த காரியங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். It's never too late to turn to Jesus, brothers and sisters. நாம் இயேசுவுக்கு திரும்புவதற்கு இன்னும் தாமதியாமல் இருப்போம் சகோதரரே. காலம் கடத்த வேணாம். டைம் அதிசீக்கிரமா நம்ம என்ன பண்ணிடலாம். காலதாமதம் ஆயிடுச்சு, நான் போக முடியாது அப்படின்னு எதுவுமே இல்லை. எனக்கு தெரியாது, என்னை ஒரு வருஷம் முன்னாடி சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கலாமே, முன்னாடியே நீங்கள் எனக்கு பைபிள் சொல்லி கொடுத்துருக்கலாமே. நோ ப்ராப்ளம். மேபி திஸ் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் த ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன் மோர் டைம் ஃபார் யூ டு டூ வாட் இஸ் ரைட். Turn to Jesus. இது நமக்கு கொடுக்கப்பட்ட மேலும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த தருணமாக இருக்கிறது. இன்னும் காலம் காத்திராமல் இது சரியான தருணமாக இருக்கிறது. நாம் திரும்பவும் அவரிடத்தில் செல்வதற்காக. Okay, let's move forward. Okay, John 21 verses 15 to 17. யோவான் புத்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 17 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். Amen. One more privilege for Peter to serve. சேவை செய்வதற்காக பேதுருக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. If you see this passage, Jesus spoke to Peter after the resurrection. இந்த பகுதியை நாம் எங்க காண்கிறோம் என்றால், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகாக அவர் பேதுருவிடத்தில் பேசுகிறார். How Jesus calling, Peter? பேதுருவை இயேசு எப்படி அழைக்கிறார்? But Jesus himself said, you are Peter, you are rock, I will build my church. அவர் சொல்ல, நீ பேதுருவா இருக்கிறார், நீ பாறையாகிற உன் மீது நான் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். Indirectly Jesus saying, you drifted away from rock. You supposed to be a rock, but you went back to your old life. You are son of யாருடைய மகன்? யோனாவின் மகன். அந்த சீமோனா இருக்கிறியே, ஆனா நான் உன்னை பேதுருவா மாத்தி இருக்கிறேனே. ஜீசஸ்க்கு தெரியாதா பேதுருவை? தெரியும். அவர் தான் பேர் சொன்னார், யூ வில் பி ராக், ஐ வில் பில்ட் மை சர்ச் சொன்னார் இல்லையா? பட் இங்கே ரிமைண்ட் பண்ணுறார் ஜீசஸ், நீ சப்போஸ் டு பி ராக். அந்த ரிமைண்டர் தான் நம்ம எல்லாருக்குமே. யூ சப்போஸ் டு பி சம்திங் எல்ஸ். நீங்கள் டிசைப்பிளாக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும், பட் நீங்கள் உங்கள் பழைய லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஜீசஸ் ரிமைண்டிங் ஆல் ஆஃப் அஸ், உங்கள் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு கிரைஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஜஸ்ட் வித் conclude thoughts, just want to share this. God's mercy gives us another chance even after our failure, brothers and sisters. நம்மளுடைய தோல்விக்கு மத்தியிலே பிறகாக கூட தேவனுடைய இரக்கமானது நமக்கு மேலும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும். Because God's mercy doesn't end with our failures. If I fail, let me give up, let me stop. No, it doesn't end there. நான் தோல்வியற்று விட்டேன்றா அதோடு நிறுத்த வேண்டும், அப்படி அல்ல. அதிலோடு அந்த தேவனுடைய இரக்கமானது முடிவடைவது கிடையாது. Failure is not final with God. அந்த தோல்வி என்பது தேவனோடு முடிவு அல்ல. There is hope even after failing. நாம் தோல்வியற்றக்கு பிறகாக கூட நமக்கு நம்பிக்கை என்பது இருக்கிறது. God welcomes us home no matter how far we are strayed. நாம் எந்த இடத்தில் நாம் தூரமாக இருந்தாலும், நாம் சிக்கி இருந்தாலும் கூட தேவன் அவரோடு இருப்பதற்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் தொலைந்து போனவர்களா எவ்வளவு தூரம் போனாலும் கூட பூமியில தான் நம்ம இருப்போம் இல்லையா? தேவனால பார்க்க முடியும். God's plan can still include you even if you ran away before. நீங்க முன்னாடி ஓடி போயிருந்தாலும் கூட இப்பொழுதும் தேவனால அவருடைய திட்டத்துல உங்களை அவரால் அழைக்க முடியும். Hope often comes through humility and grace. It all takes humility. நமக்கு நம்பிக்கை என்பது நம்மளுடைய தாழ்மையின் மூலமாக, அது கிருபையின் மூலமாக அவைகள் வருகிறது. Because grace qualifies the unqualified. இந்த கிருபை என்பது பார்க்கும்போது தகுதியற்றவர்களாய் இருந்தும் தகுதியானவர்களாய் மாற்றுகிறது. We'll read this scripture and in 2 Peter 3:8-9 says, God is patient with us, not wanting anyone to perish, but everyone to come to repentance. தேவன் பொறுமையோடு இருக்கிறார், ஏன்னா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். God reaches out to you and me when you feel you are alone and hopeless. நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று வரும்போது தேவன் உங்களை நோக்கி வரக்கூடியவராக இருக்கிறார். And there is warning. அதுக்கு பிறகு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. Because we have no guarantee that God will come to us tomorrow if we deny and neglect him today. இன்று நாம் அவரை மறுதலித்தோம் என்றால், அவர் இல்லை என்று நாம் நினைத்தோம் என்றால், அவர் நாளைக்கு நம்மிடத்தில் வருவார் என்பதற்கு நிச்சயமாக அத்தியாயம் கிடையாது. இன்னைக்கு அவருக்கு நம்ம கொடுக்கிற அழைப்பை நம்ம எழுத்துக்கலனா, நாளைக்கு இன்னொரு வாட்டி வருவார்னு வெயிட் பண்ணீங்கன்னா அந்த நம்பிக்கை நிச்சயமா நடக்குமான்னு தெரியாது. So today is the chance. So today we have one more chance for us to love, forgive, bring people to Christ, serve, give, teach Bible, preach, give a big hug, smile, say no to sin, to confess, pray, a deeper Bible study, overcome our struggles and sins. இன்று நமக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பு செய்வதற்கும், மன்னிப்பதற்கும், தேவனிடத்திலே மக்களை அழைத்து வருவதற்கும், சேவை செய்வதற்கும், கொடுக்கிறதற்கும், வேதாகமத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும், போதிக்கிறதற்கும், நாம் அரவணைப்பு கொடுக்கிறதற்கும், பாவத்திற்கு இல்லை என்று சொல்வதற்கும், மனம் திரும்புவதற்கும், அதே சமயத்தில் நாம் சந்தோஷம் புன்னகையோடு ஜெபம் செய்வதற்கும், மேலும் ஆழ்ந்து
ஆழ்ந்து வேதாகமத்தை படிப்பதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களையும் அந்த பாவங்களையும் மேற்கொள்வதற்கு நமக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. As we meditate, let us focus on these 3 questions to reflect. I will WhatsApp you the questions to ask. When God gives me one more chance or one more opportunity, do I respond with gratitude and obedience, or do I take His grace for granted? நாம் தியானிக்கும் பொழுது இதனை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். தேவன் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் அல்லது இன்னொரு வாய்ப்பு தரும்பொழுது நான் நன்றியுணர்வுடன் கீழ்ப்படிதலுடனும் பதிலளிக்கிறேனா அல்லது அவருடைய கிருபையை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேனா? Am I waiting for a perfect moment to obey God when He's already given me today as one more opportunity to act? தேவன் இன்று என்கிற ஒரு நாளை எனக்கு செயல்பட இன்னொரு வாய்ப்பாக ஏற்கனவே வழங்கியுள்ள நிலையில் அவருக்கு கீழ்ப்படிய ஒரு சரியான தருணத்திற்காக நான் காத்திருக்கிறேனா? Perfect timingகாக வெயிட் பண்றோமா? Is there someone in my life who needs one more chance from me, the same way God has given me countless chances? என் வாழ்க்கையில் யாராவது என்னிடமிருந்து இன்னொரு வாய்ப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறதா? தேவன் எனக்கு இன்னொரு வாய்ப்புகளை அளித்ததை போல. Amen. வேற யாருக்கோ நம்ம கிட்ட இருந்து ஒரு வாய்ப்பு தேவை. இன்னொரு வாட்டி என்னை மன்னிச்சு அன்பு செய்யுங்க, இன்னொரு வாட்டி என்னை அக்செப்ட் பண்ணிக்கங்க, இன்னொரு வாட்டி நான் சேஞ்ச் ஆகுறேன். யாருக்குன்னா நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம், நமக்கே ஒரு நாள் அது தேவைப்படுறதா இருக்கலாம். ஸோ ஐ ப்ரே தட் இன்னைக்கு ரைட்டான விஷயம் செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, லெட் மேக் எவ்ரி டே கவுண்ட், லெட்ஸ் கிவ் அவர் பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. தேவன் நமக்கு இன்று நாளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அதை சரியாக எடுத்துக்கொள்வதாக இருப்போம். தேவனுக்கே மகிமை. Let's give a round of